ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை, நீள்வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் 2, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கலர் வரட்டும். கலர் வந்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க, வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் வந்து வதங்கியிருக்கும். நீங்கள் கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு கூட எடுக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கடைசியாக பொடியாக நறுக்குன மல்லித்தலையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.